பீப்புள் கிட்ட வந்து நிறைய இன்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா வந்து அவர் ரொம்ப உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இன்னும் வந்துட்டா நம்ம சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால வந்து ஃபீல்டுக்கு போய் மக்களை பார்த்தா தானே அந்த இது தெரியும். என்ன ஒன்று அவர் மறைமுகமாக செய்கிறாரு, அது இன்னும் வெளிப்படையாக யாருக்கும் தெரியாமல் இருக்குது. அவர் ஊருக்கெலாம் இன்னும் நல்லா உதவி செஞ்சுன்னு தான் இருக்காரு. மற்றவங்க மாதிரி வெளிப்படையாக சொல்லி காமிக்கிறது அந்த மாதிரிலாம் செய்கிற விஷயமே இல்லை அவர்கிட்ட. அவர் செய்கிறாரு, மறைமுகமாக செய்யிட்டு மறைமுகமாக அவர் பண்ணினுக்கிறாரு. அது அடுத்த 2026 வரும்போது அவர் ஒரு சிஎம்மா நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும். பிகாஸ் அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. பிகாஸ் ஒரு ஆக்டிங் அப்படின்னா அவர் எல்லாமே சூப்பராக பண்ணுவார். எங்களுக்கு பெஸ்ட் ஆக்டர்னா எனக்கு விஜயனா தான் பிடிக்கும். அந்த மாதிரி இப்போ இதுலேயும் பொலிட்டிஷியன் அப்படி வருவாருன்னு நாங்கள் நம்புகிறோம். நேர்மையான அரசியல்னு சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் முதல்ல சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சுக்கணும். எவ்வளோ கீழமாக இருந்தாங்கன்ட்டு. திடீர்னு ஓவர் நைட் வந்து இன்றைக்கி 1000 கோடி 5000 கோடி வாங்குறாங்கன்னா அவங்களாம் ஒழுங்காக டேக்ஸ் கட்டி வந்தாங்களா, எப்படி இருக்காங்கன்னு தெரியணுங்க. எம்ஜிஆர் இருந்தாருனாக்க எம்ஜிஆர் வந்து எவ்வளோ சம்பாதிச்சாருன்னுவாங்க. அவரை சம்பாதிச்சு விட அவர் வள்ளல்ன்ற சொல்கிறது தான் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. வாரி கொடுத்த கை கொடுத்ததே தெரியாது, அப்படி வாரி கொடுப்பாருன்றாங்க. இவங்களெல்லாம் முடியுமான்னு தெரியலங்க. அவங்க சம்பாதிச்ச காசை வந்து ரைடு விட்டாங்க, அதை பாதுகாக்கணும். நீ சாதாரண வெள்ளம் வந்தது, எல்லாரையும் கூட்டி வீட்டில் வந்து அரிசி கொடுக்குற, கால் நடந்து போனால் அழுக்கு படின்னு. அப்போ இங்கே நீ அடிபட்டு போறீல. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு புண்ணாக்கடை பாண்டிப்பேட்டையில் ஒரு புண்ணாக்கடை பார்த்துட்டு இருக்கிறேன். பெரிய எல்லாம் விதவிதமான புண்ணாக்கடை. அந்த புண்ணாக்கடையில் விஜயை வந்து வேலைக்கு வைக்கலான்ட்டு.